ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தெய்வீக பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று
என்று தந்தமை ஆதரித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தமை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாம் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாம் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் ஒன்றும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஒன்றும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. அமேன். அவருடைய கை குறுகவில்லை. நல்ல விசுவாசத்தோடு பாடுவோம். இந்த 6 மாதங்களும் நம்மை அவர் கண்ணின் மணியை போல காத்து நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு முன்பதாய் இருக்கிற 6 மாதங்களும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவே.
நடத்திடுவார் பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்த்திடுவோம் வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்த்திடுவோம் வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பு பெருகிடுவார். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவோ நரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவோ நரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். வேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனேன்றை காத்திருக்க, வேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழனேன்றை காத்திருக்க.
விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். கடந்த 6 மாதங்கள் அவர் நம்மை நடத்தி இந்த 7வது மாதத்தை காண கிருபை தந்தாரே. இந்த வருடத்தின் மத்தியிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். நமக்கு முன்பதாக இன்னும் 6 மாதங்கள் உண்டு. இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேல நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தகப்பனே, இந்த 6 மாதங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது தகப்பனே. உமக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே முதல் நாளிலே இந்த காலை வேளையிலுடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரப்பா. எவ்வளவோ கலக்கத்தோடு இருந்த எங்களை, வேதனைகளோடு இருந்த எங்களை கரம் பிடித்து நடத்தி 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 இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே.
எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க வாழ்க பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். Hallelujah, 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 hallelujah,
ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த ஆசீர்வாத ஆராதனையிலே உடைய சமூகத்துக்கு வர நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வழிநடத்தி வந்த உடைய கரம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த 6 மாதம் நீர் எங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி செல்ல போகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். உட்காரலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த ஆசீர்வாத ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் நம்மை காத்து கொண்டார். நமக்கு முன்பதாக 6 மாதங்கள் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய மத்தியிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கிருபை பார்த்தீங்களா? இந்த வருடத்தை தொடங்கின அநேகர் நம் மத்தியிலே இல்லை, அநேகர் நம் மத்தியிலே இல்லை. ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருந்தபடியினாலே, ஆமென், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறபடியினாலே இந்த ஜூலை மாதத்திலும் அவரை துதிக்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜூலை மாதத்தில் உங்களை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவாராக. உங்களை ஒரு குறைவும் இல்லாமல் அவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தையை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்திற்கென்று அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிக்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஜூலை மாதத்திலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 46:4. அதிலே அந்த கடைசி அந்த 2 வரிகளை நம்ம குறித்து கொள்வோம். இனிமேலும் நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த பிந்தின 6 மாதத்தில், இந்த ஜூலை மாதத்திலே நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். இனிமேலும் நான் தாங்குவேன். ஒரு அல்லேலூயா. இனிமேலும் நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் இம்மட்டும் நான் உன்னை நடத்தி வந்தேன். ஆமென். இம்மட்டும் நான் உன்னை நடத்தினேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் உன்னை ஏந்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நானே உன்னை சுமப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திரத்திலே ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 40 வருடமும் தம்முடைய ஜனங்களை அவர் தோளின் மேல் சுமந்து கொண்டே போனாராம். ஒரு தகப்பனுடைய தோளிலே அந்த தகப்பனுடைய பிள்ளை இருப்பது போல தம்முடைய ஜனத்தை தேவன் தம்முடைய தோள்களின் மேல் சுமந்து கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
நம்முடைய முற்பிதாக்களை தம்முடைய தோள்களின் மேல் சுமந்தவர், வனாந்தரத்திலே சுமந்து கொண்டு போனவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனிமேலும் நான் உன்னை ஏந்தி கொள்வேன். அல்லேலூயா. நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அவரே நம்மை ஏந்தி கொள்வார், அவரே நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனத்தில் இருந்து ஒரு 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இனிமேலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இனிமேலும் நான் தான் உன்னை நடத்த போறேன். இம்மட்டும் நான் தான் உன்னை நடத்தினேன், இனிமேலும் நான் தான் உன்னை நடத்த போகிறேன். ஆமென். இனிமேலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தங்கள் தகப்பன் யாக்கோபு மரணமடைந்ததை யோசேப்பினுடைய சகோதரர்கள் பார்த்து, நம்முடைய தகப்பன் மரித்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்முடைய சகோதரனாகிய யோசேப்பு ஒருவேளை நம்மை பகைத்தால் நம்ம என்ன செய்வது? இதுவரைக்கும் நம்ம தகப்பன் நம்மளோடு கூட இருந்தார். நம்ம யோசேப்புக்கு ஒரு பெரிய துரோகம் செய்திருக்கிறோம். நம்ம யோசேப்புக்கு நம் உடன் பிறந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் அவனை நாம் குழியில் தூக்கி போட்டோம். 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டோம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் இப்பேற்பட்ட துரோகத்தை நம்ம செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய தகப்பனார் நம்மோடு கூட இருந்தார், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ஆனால் இப்போ நம்முடைய தகப்பனாருடைய காலத்துக்கு பின்பதாக, நாம் தகப்பன் மரணமடைந்த பின்பு இந்த யோசேப்பு நாம் பகைத்த, நாம் விரோதித்த, நாம் இவனுக்கு துரோகம் செய்திருக்கிறோமே, இனி இந்த யோசேப்பு நம்மை எப்படி நடத்த போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் யோசேப்பின் சகோதரர்களுக்கு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பின் சகோதரர்கள் நினைக்கிறார்கள், இனிமேல் நாம் எப்படி நடத்தப்பட போகிறோம். அவங்களுடைய மனசாட்சி குத்துகிறது. நம்முடைய சகோதரன் என்று பார்க்காமல் நாம் இவனை விரோதித்தோம், நாம் இவனை குழியில் தூக்கி போட்டோம், நாம் இவனை 20 வெள்ளிக்காசுக்கு நம்ம விற்று போட்டோம். இனி நம்முடைய தகப்பன் வேற நம்ம கூட இல்லை, இனி இந்த யோசேப்பு நம்மை பகைத்தால் நம்ம என்ன செய்வது என்கிற ஒரு பயம் யோசேப்பின் சகோதரர்களுக்குள்ளாக வருகிறது. இனிமேல் நாம் எப்படி நடத்தப்பட போகிறோம்? அல்லேலூயா. இனிமேல் கர்த்தர் நம்மை எப்படி நடத்த போகிறார்? கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். 20ஆம் வசனத்தை கவனிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு சொல்றாரு, நான் இனிமேலும் உங்களை பராமரிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நம்முடைய தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்தேனோ நீங்க பயப்பட வேண்டாம். நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்க செய்த துரோகத்துக்கு பதிலாக நானும் உங்களுக்கு துரோகம் செய்வேன் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அப்படி அல்ல, நான் உங்களை பராமரிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சகோதரர்கள் கலங்குகிறார்கள். இனி நாம் எப்படி நடத்தப்பட போகிறோம்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நமக்கு முன்பதாக இருக்கிற 6 மாதங்கள் எப்படி போக போகிறது? இந்த 6 மாதம் நான் ஒழுங்கா ஆண்டவரை தேடலையே, நான் இந்த 6 மாதம் ஒழுங்கா பைபிள் வாசிக்கலையே, ஜெபிக்கலையே. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புரவாவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு பெரிய குற்ற மனசாட்சி யோசேப்பின் சகோதரர்களுக்கு. நாம் செய்த குற்றத்துக்கு தக்க இவர் நம்மை தண்டித்து விடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாரு, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் என்று யோசேப்பு சொல்லுகிறார். கர்த்தர் இந்த 7வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே நம்மோடு கூட இடைபடுகிறார். நான் இனிமேலும் உங்களை நடத்துவேன், நான் இனிமேலும் உன் குடும்பத்தை நடத்துவேன், நான் இனிமேலும் உன் பிள்ளைகளை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இனிமேலும் என்னை நடத்துவார். ஆமென். அப்ப நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்க கவனிக்கலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிக்கலாம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த பெலிஸ்தியனுடைய கரத்திற்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். நல்ல கவனிங்க, இங்க தாவீது சொல்லுகிறார், என்னை தப்புவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யாருன்னு சொல்றாரு? தப்புவிக்கிறவர். நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்தது. அந்த சிங்கத்தின் வாய்க்கும் அந்த கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் அவர் என்னை தப்புவிப்பாராக. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சவுல் சொல்லுகிறார், நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. பிந்தின 6 மாதங்களும் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். நமக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இம்மட்டும் நம்மை தப்புவித்தார், இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். தாவீது சொல்றாரு, இந்த பெலிஸ்தியனுடைய கரத்துக்கும் அவர் என்னை தப்புவிப்பார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு நின்று கெர்ச்சிக்கிறானா? உங்க குடும்பங்களுக்கு விரோதமாக அவன் நின்று கொண்டிருக்கிறானா? கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதை பெலிஸ்தனுடைய கரத்துக்கு தப்புவித்தவர், அந்த கோலியாத்துடைய கைக்கு தப்புவித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இனிமேலும் உங்களை தப்புவிப்பேன். நான் சொல்றேன், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், கடந்த காலத்தில் சிங்கம் போன்ற கரடிகள் போன்ற பிரச்சனைகள் வந்தது, இப்பொழுதும் அவர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இனிமேல் நம்மை தப்புவிப்பார். வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்க கவனிக்கலாமா? 2 ராஜாக்கள் 18:30. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம்
இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை யார் சொல்றான்னா சத்துரு அசீரிய ராஜாவினுடைய பிரதிநிதி சொல்லுகிறான். அசீரிய ராஜா சொல்ற, அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வந்து எசேக்கியா ராஜா உங்களை பார்த்து இப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்புவிப்பார்னு சொல்லுவான். நீங்க அதை நம்பாதீங்க. சத்துரு தேவ ஜனங்களிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான்? இப்படி எசேக்கியா ராஜா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அநேக நேரத்திலே சத்துரு நம்மை கலங்கடிக்கிறான். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்க முடியாது என்று சொல்லி நம்மை குழப்பத்துக்குள்ளாக்குகிறான். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த அசீரிய ராஜாவின் கைக்கு என் தேவன் என்னையும் என் ஜனங்களையும் தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த அசீரிய ராஜாவின் கையிலிருந்து என்னையும் என் ஜனத்தையும் என் தேசத்தையும் அவர் நிச்சயமாக தப்புவிப்பார். ஆமென். அந்த ஜனங்களை கலங்கடிக்கும்படி சத்துரு வந்து நிற்கிறான். இந்த எசேக்கியா ராஜா சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஆமென். நீங்க இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 இடத்திலும் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னை தப்புவிக்க என் தேவன் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அசீரியா ராஜாவின் கையிலிருந்து நிச்சயமாக அவர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எசேக்கியா ராஜாவை போல நம்ம தேவனை விசுவாசிப்போம். உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். எசேக்கியா ராஜாவை கர்த்தர் அந்த அசீரிய ராஜாவின் கரத்திலிருந்து அவர் தப்புவித்தார். அல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு நேர் எதிர்மறையான காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அவனை இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருவை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒரு முறை பேதுருவை பார்த்து சொல்றார்ல, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஆமென். சத்துரு நம்மளிடத்தில் அவ்விசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வருவான். நீ இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பி போவதில்லை என்று சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், நம்முடைய தேவன் நம்மை நிச்சயமாக தப்புவித்தார். அந்த எசேக்கியா ராஜாவினுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவனையும் அவன் ஜனத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தையும் அவர் தப்புவித்தார். அல்லேலூயா. வாசிக்க கவனிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39:17 ஒருவர் வேகமாய் வாசிக்க நாம் கவனிக்கலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். வாசிங்க. நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ எந்த மனுஷனை பார்த்து பயப்படுகிறாயோ அவன் கரத்திலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க அந்த மனுஷனை பார்த்து பயப்படுறீங்களா? ஒரு மனுஷனை பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த மனுஷனுடைய கரத்தில் நான் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எரேமியாவை பலப்படுத்துகிறார். நீ அந்த மனுஷர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மனுஷர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நமக்கு எதிராய் நிற்கிற மனுஷர்களுடைய கரத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியாவை கர்த்தர் பார்த்து பயப்படாத, நான் சொல்ற வார்த்தைகளை நீ தைரியமா சொல்லு. அல்லேலூயா.
இந்த தேசத்துக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ, என் ஜனத்துக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ, நீ அதை தைரியமாக பிரசங்கி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ தைரியமாய் சொல். அந்த மனுஷர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவருக்காக தைரியமாக வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமை, எந்த மனுஷனையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக வருகிற அந்த மனுஷனுடைய கரத்தில் நான் உன்னை கொடுப்பது இல்லை, நான் அந்த மனுஷனுக்கு உன்னை தப்புவிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷனுடைய கரத்திலிருந்து உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடைசியாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அந்த தேசத்தின் ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறான். எந்த ராஜா அவனை சிங்க கெபியிலே தூக்கி போட்டானோ அந்த ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். இந்த பிந்தின 6 மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். நான் உன்னை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை தப்புவித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிப்பார். நமக்கு எதிராக பேசுகிற எல்லா வாய்களுக்கும் நம்மை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சத்துரு பேசுகிற எந்த வார்த்தைகளையும் கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாக வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாக வாசிக்க நம்ம கவனிப்போம். 2 ராஜாக்கள் 19:3. இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. இந்த நாள் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். அதாவது எசேக்கியா ராஜா இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லி அனுப்புறாரு, ஐயோ நான் தூஷணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப இந்த நாட்கள் எனக்கு கடினமாக இருக்கிறது. நான் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்? அசீரிய ராஜாவின் நிமித்தம் அசீரிய ராஜா என்னை தூஷணமாக பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை கடினமாக பேசிக்கொண்டிருக்கிறான். நான் இப்படிப்பட்ட காரியங்களிலே இப்படிப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறேன், நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தூஷணத்துக்கு அவனை தப்புவித்தார். அசீரிய ராஜா வந்து தூஷிக்கிறான். அந்த காதுல கேட்க முடியல. அசீரிய ராஜா பேசுறது யாரால கேட்க முடியல? எசேக்கியா ராஜாவால் கேட்க முடியல. இது ரொம்ப ஒரு கடினமான நாட்களாக எனக்கு இருக்கிறது. இவன் என்னை தூஷிக்கிறான், இவன் என்னை கடினமான வார்த்தைகளிலே பேசுகிறான். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கொடுமையான நாட்களாக எனக்கு இருக்கிறது. இந்த ஜெபத்தை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே இந்த ஜெபத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த அசீரிய ராஜாவினுடைய தூஷணமான வார்த்தைகளுக்கும் கடினமான வார்த்தைகளுக்கும் கர்த்தர் அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை அவர் தப்புவித்தார். அல்லேலூயா. தானியேலை சிங்கங்களின் கெபிகளுக்கு அவர் தப்புவித்தார். நம்மையும் தப்புவித்து அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை கோலியாத்தினுடைய கரத்துக்கு அவர் தப்புவித்தார்.
எசேக்கியா ராஜாவை அசீரிய ராஜாவின் கைக்கு அவர் தப்புவித்தார். எரேமியா தீர்க்கதரிசியை கொடுமையான மனுஷர்களிடத்திலிருந்து அவர் தப்புவித்தார். தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு அவர் தப்புவித்தார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிந்தின 6 மாதமும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை சுமந்து, என்னை ஏந்து, என்னை சுமந்து, என்னை தப்புவித்து அவர் நடத்த போகிறார். ஆண்டவர் சொல்லி, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எதை குறித்து கலங்க வேண்டாம். யோசேப்பின் சகோதரர்கள் கலங்கினார்கள். இனி நாம் எப்படி நடத்தப்பட போகிறோம்? இந்த தகப்பன் இல்லாத இந்த நாட்களில் அவர் நம்மை எப்படி, இந்த யோசேப்பு நம்மை நடத்த போகிறான் என்று கலங்கினார்கள். யோசேப்பு சொல்லுகிறாரு, நீங்க பயப்பட வேண்டாம், நான் உன்னையும், நான் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொன்னார். ஆமென். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா! இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிந்தின 6 மாதங்களிலே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்த போகிறேன். நீங்க எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்திக் கொள்வேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன். நீங்க எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அந்த மனுஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மனுஷனுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த மனுஷனுடைய கரத்திலே நான் உன்னை கொடுப்பது இல்லை. உன் சத்துருக்களுடைய கரத்திலே நான் உன்னை கொடுப்பது இல்லை. உன்னை நிந்திக்கிறவருடைய கரத்திலே நான் உன்னை கொடுப்பது இல்லை. உன்னை ஏளனமாய் பேசுகிறவருடைய கரத்திலே நான் உன்னை கொடுப்பது இல்லை. அவன் நம்மோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா! இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆசீர்வாத ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பணிந்து தொழுது கொள்ள நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:4 எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தீரே. இனிமேலும் நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனே. இந்த பிந்தின 6 மாதமும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து நீ நடத்த போகிறீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பானே. இவர்களுக்குள் இருக்கிற எல்லா பய ஆவிகளையும் பயத்தையும் இந்த காலை வேளையில் எடுத்து போடுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவர்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மனுஷனை குறித்து இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அந்த மனுஷருடைய கரத்திலே அந்த காரியத்திலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை என்று சொன்னேன் தகப்பனே. தகப்பனே, நமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சபையாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையாரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜூலை மாதத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் ஜனங்களை நடத்துங்கப்பா. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நீர் நடத்துவீராக. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தும் தகப்பனே. இந்த மாதத்தினுடைய தேவைகளை எல்லாம்
ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் நீ சந்திப்பீராக. குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நல்ல பாதுகாப்பை கொடும், நல்ல நடத்துதலை கொடும், நல்ல ஆலோசனைகளை நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருவீராக. படிக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். இவர்கள் செய்கிற வேலையிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். இவர்கள் செய்கிற உத்தியோகத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும். இவர்கள் செய்கிற தொழிலிலே உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. தகப்பனே, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. தகப்பனே, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு வசதியான வீடு எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. சொந்தமான வீட்டை கட்டுவதற்கு, தங்கள் வீடுகளை விசாலமாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அரசாங்க வேலை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அரசாங்க வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி அடிமை நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் இவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். தகப்பனே, உம்மை தேடுகிற காரியத்தில் இவர்கள் கவனமாயிருக்க உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த பிந்தின நாட்களிலே நீர் இவர்களை மகிமையாக ஆசீர்வாதமாக நடத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்